பிரைஸ்லாட். என் பேர் பாஸ்டர் பிரகாஷ். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஐயா என்னை அழைத்து கூட்டு இங்கே செய்தி கொடுத்து வச்சிருக்கிறாரு. நான் செய்தி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்போ வாரம் வருவோம் பக்கத்தில் இருக்கிறதுனால. இப்போ நாங்கள் திருவள்ளூர் மாறி போயிட்டோம், கேப் விட்டாச்சு, எப்போவுமே மறந்துட்டோம். அவர் 2001 தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆஞ்சியோகிராம் பண்ணி மருந்தெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் போன மாதம் கொஞ்சம் எனக்கு வலி வந்ததுனால மறுபடியும் செக்கப்புக்கு போகும்போது டாக்டர் அட்மிட் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கார்டு கேட்டாங்க. அந்த கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு. எனக்கு அது ஆண்டவர் தான் செய்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி அல்லையா? இல்லைன்னா இன்னொரு ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டியது இருந்தது. அது தடுத்து எடுத்துட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் வந்து 2 வாரம் டேப்லெட் தரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் வாங்கன்னு சொன்னாங்க. வலி இருந்தால் வாங்க, இல்லைன்னா வந்து மாத்திரை வாங்கிட்டு போக சொன்னாங்க. அப்போது அப்படியே வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்து 2வது வாரம் எங்கள் ஆந்திராலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து இங்கே சூழ்நிலையை பாதிப்பட்ட அம்மா சொல்ல மாதிரி குணமானாங்க. ஐயா நான் அம்மா தெரியும்னு சொல்லி இங்கே வரும்போது 3வது வாரம் ஆண்டர் அது மறுபடியும் செக்கப் போகும்போது இது இன்னொரு மாதம் டேப்லெட் தர்றோம், சாப்பிட்டு பாருங்கள், ஆஞ்சியோகிராம் பண்ண வானான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைப்பு நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை. இந்த வசனத்தை கொண்டு ஆவியாந்து பேசணும். உலகம் முழுவதும் 7 கட்டத்தில் இருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தூங்கி முடித்தந்து தூங்க போகிற வரையிலும் ஒருக்கும் எதிர்பார்ப்பல் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலும் உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மகனும் ஒரு மகளும் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைவிலே அறிவு என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பெயரில் நினைத்திருக்க அறிவேன்னு கர்த்தர். அது தீமைக்கு இல்லையா, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அப்போ நீங்கள் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு முடிவையும் அது கொடுக்கும்படிக்கு அவர் நினைத்திருக்கிறார். அது எந்த நாளில், எந்த வாரத்தில், எந்த மாதத்தில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் அவர் கொடுக்கும்படி அவர் உங்கள் பேர் நினைத்தீர்களோ அறிவின் கற்று சொல்கிறார். தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏற்றான். அதுதான் எரேமியா 29:11. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காலையிலே தூங்கி பல தூங்குற வரையிலும் பல எதிர்பார்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது உண்டு. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மகனும் கிடையாது, ஒரு மகளும் கிடையாது, ஒரு குடும்பமும் கிடையாது. எல்லோரும் உலகமே எதிர்பார்த்தாங்க. அதுபடி எல்லா கண்ட்ரிகளும் இருந்தால் ஒரு எதிர்பார்ப்பவர் தான் இருக்காங்க. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்க்குறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு பல ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. அதில் எதிர்பார்ப்பு ஒவ்வொருவர்களும் தன்னுடைய தொழிலை குறித்து எதிர்பார்க்குறாங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் படிப்பு குறித்து எதிர்பார்க்குறாங்க. திருமண காரியத்தை குறித்து எதிர்பார்க்குறாங்க. குடும்பத்தில் கற்பத்துங்கன்னு எதிர்பார்க்குற. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு குடும்பமும் கிடையாது. ஒரு மகனும் கிடையாது, மகனும் கிடையாது, குடும்பம் கிடையாது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டு பேசிக்கிறார். எரேமியா 29:12, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அப்போ நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கொண்டு உங்கள் பேர் நினைவு, அது தீமைக்கு இல்லையா, சமாதானத்துக்கு எதுவும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குங்களோ அவர் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்துகளை அறிவேன்னு கற்றுக்கார். தீமைக்கல்ல. இல்லை ஒரு குடும்பத்தில் திருமணத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிட்டு இருக்கலாம், அளவழக்கலாக எதிர்பார்க்கலாம், எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கும்போது அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிறார். அளவிடம் திருமணம் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கலாம். அந்த எதிர்பார்ப்பை ஒரு வாழ்க்கை செய்யும்படி அவர் இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார். இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு, வருங்காலத்தில் என்ன படிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளும் பேரண்ட்ஸு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை குறித்து ஆண்டு பேசுகிறார். நீ எதிர்பார்க்கும் முடிவை நான் கொடுக்கும்படிக்கு என்னை என்ன அறிவு
தீமைக்கு சமாதானம். சிலர்கள் வீடு கட்டுறதை பற்றி எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பல்லோட ஆகியும் நமக்கு ஒரு வீடு கட்டலை, அதை அதை குறித்தான் சொல்ல தெரியும். நாங்கள் கொடுக்கும்படிக்கு நெடுகளை அறிவேன் தீமைக்கல்ல சமாதானத்தை எதுவான் நினைவுகளே என்று எந்த எதிர்பார்ப்பு நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் அதை உங்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி நினைவுகளை ஒரு அவர் அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவன் நிச்சயமாக எரேமியா 29 எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி அபிஷேகத்தால் ஆவிக்கு வரம்பான் அசுத்தாய் நிரப்பி அவர் பேசியிருக்கிறார். அப்படி என்றால் நீ எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு ஆம் என்றும் இருக்குது. இதுவரை நிறைவேறாமல் இருந்தாலும் நிறைவேறியே தீரும். என ஆண்டோட வார்த்தை ஒரு நாளும் உதிர்ந்து போகாது. அது ஆமென் என்று இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊரபக்கரபா சங்கரபாதி கரவையா ஆவியானவரே நீர் தரோம். எரேமியா 29 நீங்கள் எதிர்பார்க்க முடிவை இதான தலைப்பு. அப்போ யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்க்க முடிவை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருக்கும் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்து இருக்கிற அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கு இல்லை, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு முடிவும் இந்த நாளில் தெலுங்கள் தன் தொழிலை குறித்து எதிர்பார்க்குற காரியத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்யணும்னு எதிர்பார்க்கலோ அதை கொடுக்க முடியும் நினைக்கிறார். தெலுங்கு திருமணத்தை குறித்து எதிர்பார்க்குறீங்க, அதை கொடுக்க முடியும் நினைக்கிறார். குழந்தை பாக்கெட்டுக்காக எதிர்பார்க்குறீங்க இருக்கிறார். தெலுங்கு வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நினைக்கிறீங்க, அதையும் நினைத்திருக்கிறார். அதே போல் படிப்பை குறித்து நினைக்கிறீங்க, அதையும் கொடுக்க நினைத்திருக்கிறார். எந்தெந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை ஒரே ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஆண்டவராக உங்கள் அப்பா கொடுக்க முடியாது, அம்மா கொடுக்க முடியாது, உறவினர் கொடுக்க முடியாது, தெரிந்த கொடுக்க முடியாது. ஒரே தேவன் கல்வாரி செல்வி உங்களுக்காக உலக மக்கள் மறித்து விட்டு அவர் தான் கொடுக்கணும். அதுதான் அவர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்க்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நிறுத்தி நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை என்னை எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் பேசியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசியிருக்கிறார். இந்த வசனத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இந்த வசனம் வந்து 1:30 அல்ல, 1:60 அல்ல, 100ஆக பலன் கொடுக்கக்கூடிய இருக்கிறது. யார் என்ன எதிர்பார்ப்பதோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களோ அது நிறைவேறித்து, அது நடந்துட்டு, அது ஆமென்று இருக்கிறது, அது உதிராது என்று இன்றைக்கு உலகத்தில் ஒரு செடி கொடி ஏதோ ஒரு செடியில் கொடியில் பூ பூக்கும். ஆனால் எல்லா பூக்களும் என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாம் அது காயாகாது, கனி கொடுக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் அது உதிராது, அது ஆமென்று அது நிறைவேறும். எல்லாமே உதிர்ந்து போகும், எல்லாம் கிளை கொண்டு போயிடும், பூ உதிரும், காய் உதிரும். ஆனால் ஆண்டோட வார்த்தை உதிராது, அது ஆமென்று அமரு. ஏன்னா வானம் பூமி ஒளிந்து போகும், என்னோட வார்த்தையில் ஒரு எழுத்தோ ஒரு உறுப்போ என்றல்ல என்றுமே மாறாது. அதான் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் எப்படி பேசியிருக்கார்? பூர்ணமாக அபிஷேகத்தால் நிரப்பி வரங்களால் நிரப்பி தான் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு பேசியிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற அறிவேன் என்று கற்றிருக்கிறார். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. அப்போ அவர் அவர் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு காரியமும் தீமையாக வராது, சமாதானத்துக்கு உரிய காரியங்களாக வரும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். மைட்டி ஜீசஸ் மைட்டி மேல் ஆடு ஊரபா கரபா சங்கரபா ரீகரபா. நீ என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை கொடுக்கும்படிக்கு அவர் உங்கள் நினைத்திருக்கிற
அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. இன்றைக்கு உலகத்தை நம்ம எத்தனையோ எதிர்பார்க்குறாங்க. அது எதிர்பார்க்குறதெல்லாம் அவங்க மனுஷெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறது தீமையாக முடியும், சமாதானம் குறையாக முடியும். ஆனால் தேவன் வந்து ஒரு வார்த்தை சொல்வாரானால் அது சமாதானமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அது தீமையாக வராது, அது கண்ணியாக வராது, அது கவலையாக வராது, அது துக்கமாக வராது, அது பாரமாக வராது, சந்தோஷமாக மாறும். அப்படி தான் எதிர்பார்க்குற காரியம். ஒரு சமயத்தில் ஒரு சகோதரர் ஒரு ஐயா மகனு செபத்துக்கு வந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாக அவங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷனுக்காக எதிர்பார்த்து கொண்டாங்க. அங்கே வந்து டொனேஷன் வந்து பல லட்சம் ரூபாய் கேட்டபடினால அவங்களுக்கு அந்த காலேஜுக்கு போய் அட்மிஷன் வாங்கலாமா, இல்லை வேறு ஏதாவது என் மகனுக்கு ஆண்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா என்று ஜெபிக்க வந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னே வந்தாங்க. அப்போ அந்த ஆவியான் சொன்னார், அந்த காலேஜ் என் போகிற தேவை சித்தம் இல்லை, நான் ஒரு காலேஜ் அட்மிஷன் ஆகி வச்சுருக்கிறேன் போங்கன்னு கேட்டார். அப்போ அதை குறித்து அவங்க கேட்டாங்க. இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும்னு சொன்னார். இங்கே இந்த லூதியானாவுக்கு போனாங்க. லூதியானாவுக்கு போகும்போது அங்கே எல்லா சீட்டும் முடிவாகி போயிட்டு யாராவது அப்போ தான் ஆண்டு சொன்னார், உனக்கு நீங்கள் ஒரு இடம் வச்சுருக்கிறேன், லூதியானாவில் ஒரு இடம் வச்சுருக்கேன்னு சொன்னார். அந்த வார்த்தையை மட்டும் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, பிடிச்சிட்டு போனாங்க. அதான் நீங்கள் எதிர்பார்க்க முடியுமே நாங்கள் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நிறுத்தி நினைவு அறிவித்து சொல்கிறார். அது தீமைக்கல்ல சாது தேவனோட வார்த்தையை சொன்னார். ஆர்டர் நீ போ, லூதியானுக்கு போன்னு சொன்னார். அப்போ அவங்க எதிர்பார்க்குற காரியம் என்ற சண்டிகாரில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் சீட்டு கிடைக்கணும். இதுக்காக அந்த எதிர்பார்ப்பு வந்தாங்க. அப்போ அந்த ஆண்டவர் வார்த்தை அவங்களுக்கு கிடைத்தது. நீ போ, நாங்கள் ஒரு இடம் வச்சுருக்கிறேன். அந்த அவங்க அபிஷேக் உடனே இங்கேருந்து சண்டிகாருக்கு போனாங்க. தப்பனும் மகனும் போனாங்க. அங்கே போனால் அந்த அட்மிஷனுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரல. உடனே அந்த சீனியாரிட்டி பிரகாரம் இந்த மகனுக்கு அந்த இடம் கிடைத்தது. கிடைச்சி அவர் எம்பிபிஎஸ் முடித்து எம்டி முடித்து சிறந்த மருத்துவராக ஒரு மருத்துவ வேலை செய்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவங்க எதிர்பார்க்கும் முடிவை நான் கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்திருக்கிற அறிவேன். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு அங்கே போனால் அவங்களுக்கு அந்த ஒரு சீட்டை யார் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார்? தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அதனால் அட்மிஷனுக்கு வரக்கூடிய பையன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரலை. அந்த சரியான நேரத்துக்கு வராதனால எதிர்பார்த்து ஜெபத்துக்கு வந்ததை தேவன் வாய்க்கை செய்தார், அதை கொடுத்தார். இடர்ல கிடையாது. அதில் என்னென்னா சமாதானத்துக்கு இடான காரியங்கள் வரல. அதுதான் அவங்க எதிர்பார்ப்பு. என்றால் நான் பாண்டிச்சேரியில் படிக்கிறதா இல்லை விட்டால் லூதியானில் படிக்கிறதா என்று அவங்கள ஒரு பாரத்தோடு வந்தாங்க. அருமையான தேவச்சனவை இந்த நிகழ்ச்சியை 7 கண்டத்துடன் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லது. அந்த சகோதரருக்கு அந்த இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார், ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். அது உங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. அவர் ஆயத்தப்படுத்துறதை நீங்கள் உங்கள் கண்களும் காணவில்லை, காதும் கேட்கவில்லை, நீங்களும் நினைக்கவில்லை. அவர் அப்படி தான் ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் பிள்ளையோட படிப்பை குறித்து இருக்கலாம், திருமண காரியத்தை குறித்து இருக்கலாம், தொழிலை குறித்து இருக்கலாம், குழந்தையை குறித்து இருக்கலாம், இல்லாவிட்டால் எல்லாமே அவர் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு போய் சொல்லுவார். அதை நாம் என்ன செய்கிறோன்னா எப்படி அறிய வேண்டுமோ அறியாதபடி நாம் என்ன செய்கிறோம் என்ற தத்தளித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அதெல்லாம் குறிப்பது. அப்போ ஏன் தேவை சொன்னார், போ இந்த சண்டிகாருக்கு போ, அங்கே ஒரு இடம் அந்த மகனுக்கு இருக்குது. அப்போ அது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கு வரணுமோ வர முடியலை. அந்த சீட்டு இந்த மகனுக்கு கிடைத்து எம்பிபிஎஸும் படித்து எம்டி படித்து இப்போ பிரசன்ட் கட்ட மருத்துவமனையில் ஸ்பெஷலிஸ்டாக வேலை செய்கிறார், டாக்டராக. அப்போ ஆண்டவரே வார்த்தையே அவங்க பிடித்துக்கிட்டாங்க. பை ஜீசஸ் மைட்டி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அன்று மோசையோடு முகமாக பேசிக்கிறார். பேசி கூட நாம் என்ன செய்கிறோம், என்ன சொன்னால் அதை விசுவாசிக்கிறதில்லை, அதை நம்புகிறதில்லை. எல்லா வார்த்தையும் அழிஞ்சு போயிடும். உலகத்தில் நீங்கள்
பேசுகிற வார்த்தை நிலை இருக்காது, உன் குடும்பம் பேசுகிற வார்த்தை நிலை இருக்காது, உறவினர் பேசுகிற வார்த்தை இருக்காது, உன் செய்வனங்கன்னு சொல்ல நிறைவேறாது. ஆனால் கர்த்தர் வார்த்தை மட்டும் அழிக்கவே முடியாது. அதான் ஆண்டு சொன்னார், வாதமும் பொய்மையும் அழிந்து போனாலும் என் வார்த்தையை ஒருவருப்போ அழியாது வாராது அன்று மோசையோட ஆண்டு பேசினார். என்ன பேசினார்? முகமுமாக பேசினார். உடனே அவனுக்கு என்ன, மிரியாமுக்கு எரிச்சல் வந்துட்டு, தேவன் மோசையோடு தான் பேசுகிறாரா? எல்லாரும் இன்றைக்கி அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், ஒரு வரம் கொடுத்துருக்கிறார், தரிசனம் கொடுத்துருக்கிறார், சொப்பனம் கொடுத்துருக்கிறார். அதுவும் பிறகு பேசுவார். மோசையோடு அந்த முகமாக பேசினார். உடனே மிரியாம் வேண்டாம் பொறாம வந்துட்டு தேவ மோசோடு தான் பேசுகிறாரா, எல்லோரும் பேசலையா என்ன நினைக்கிறாங்க. அது இன்னும் அது வளர்ச்சி இல்லாதவங்க. வளர்ந்தவங்க அப்படி பேச மாட்டாங்க, ஆவிக்குரிய வளர்ந்தவங்க பேச மாட்டாங்க. அதனால என்ன செய்யணும், ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா ஒரு சொல்லுவாங்க, அதே நம்புகிறாங்க, அவர் சொல்ல நம்புகிறாங்க, கேட்குறாங்க. ஏன் தீர்க்கதரிசனம் என்ன, தீர்க்கதரிசனம் என்ன? ஆண்டவருக்கு பரிசுத்த வேதாமே தீர்க்கதரிசனம் தான். தீர்க்கதரிசனம் இதை என்ன நிறைய பேருக்கு புரியலை. ஆண்டவர் சொன்னால் நிறைவேறும். கடந்த காலங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்னே சுனாமி வந்து இங்கே பேசினார். சுனாமி குறித்து சென்னையில் கடற்கரை குறித்து பேசினார். எல்லாரும் அது அப்படியே நிறைவேற்றினார். ஒரு பரிசுத்த ஓய்வு நாள் நிகழ்ச்சியிலே சென்னை கடற்கரையெல்லாம் ஒரு அழிவு சந்திக்கிட்டு நடந்து. அதே போல் கொரோனாவை குறித்து பேசினார். எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அது அப்படி சர்ச்சை எப்படி மூட முடியும்? எல்லாம் மூடிடலாம், ஆனால் சர்ச்சை மூட முடியாது. பலவரையும் நோட்டு பேசுனாங்க, ஃபோன் பண்ணி பேசுனாங்க. நான் சொன்னேன், பொறுமையாக சொன்னேன், நானா சொல்கிறேன், இயேசு சொல்கிறார், இந்த வானத்தையும் பூமியும் காற்றையும் கடல் அவர் பேசுகிறாரம்மா, அது உரிப்படம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, எக்ஸ்கியூஸ் பண்ணாங்க, நாங்கள் அறியாமல் சொல்லிட்டோம். அவர் சொன்னது உறுதிப்படுத்துகிறது. அதான் வார்த்தை. தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். இதன்றைக்கு நாம் அறியல, தெரிந்து கொள்ளல, அதனால நாம் ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் பேசினார், உலகம் முழு என்ன சொன்னார், ஒரு தொற்று வியாதி வரும், இல்லை என்ன முடியாது மரணம், பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, ஸ்கூல் நடக்காது, அலுவலகம் நடக்காது, அந்த இறந்துகளை அடக்கம்னா இடமும் கிடையாது. இது பேசினார். இது பல இது தமிழ் தொலைக்காட்சியில் 17 பாயிண்ட் வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னே. அருமையான விதனை அவர் சொன்னால் நிறைவேறும். அதே போல் மவுண்ட் ரோட்டில் என்ன சொன்னார், போட்டோ ஓடுனார். எல்லாம் கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. அதே போல் மவுண்ட் ரோட்டில் திம்பரம்பாக்கம் எடுத்து வந்து போட்டோ ஓடுச்சு. அதே போல் தீர்க்க ஊழியம், இது சபை ஊழியம் கிடையாது. அவங்க உரைத்த ஒவ்வொரு தீர்த்தனும் நிறைவேறே தேரும். அதுக்கு ஆண்டு பேசுகிறார். இயேசு அப்பா என்ன பேசினாரோ அதே மாதிரி பேசுவார். அதே போல் இறைமையை ஒன்று பேசியிருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நிறுத்துக நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான அவர் பேசுறதெல்லாம் தீமைக்கல்ல, நம்ம தேவன் சமாதானத்தை தேவன் தெரியுமா? ஏன்னா சமாதானம், சமாதான பிறகு சமாதான ராஜா அவர் பேசுகிறெல்லாம் அவன்றும் அது அவர் எந்த வார்த்தை பேசினாலும் சமாதானத்துக்குள்ள வார்த்தை பேசுவார். நம்ம குடும்பத்தில் வந்து உறவினர் சமாதானத்தை குலைப்பாங்க, சமாதான குறை கொண்டு வருவாங்க, இல்லாத பொல்லாத விதைப்பாங்க. ஏன்னா அவங்களோட சாத்தான் வருவான். சாத்தான் வந்து இருக்கக்கூடிய அன்பையும் கெடுத்துட்டு போயிடுவான், சமாதான குறை கொண்டு வருவான். அவன் வேலை அது தந்துடும் அவன். அதுக்கு நம்ம ஆனால் தேவன் பேசுறது அதில் சமாதான குறை வராது. அதான் சொன்னார் எரேமியா 21 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் கற்ற தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவானுகள். அவர் தேவன் ஒரு வார்த்தை கொடுப்பார்களா, அது தீமையே கிடையாது. சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளை மைட்டி ஜீசஸ் மைட்டி லார்ட், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நிறைய பேர் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, பூர்ண வளர்ச்சி இருக்காது, கிருபை இருக்காது, வரம் இருக்காது, தரிசனம் இருக்காது, சொப்பனம் இருக்காது, நடத்துதல் இருக்காது. ஆனாலே அவங்கள்ட்ட மாம்சமாக பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒன்று சொன்னால், அபிரகாம் ஆண்டவன் என்ன சொன்னார்,
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். அது சொன்னார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களுக்கு கொள்வோம். வானத்தை எண்ணம் கொடுமானால், கரகரமை எண்ணம் கொடுமானால் அது தந்தை அப்படி இருக்கும். அத்தன்களை போவதும் பூமி மண்ணிலையும் எண்ண முடியாது. அதே போல் பெருக பண்ணார். அதே மாதிரி என்ன சொன்னார், பூமி சுமக்க முடியாத ஆசைப்பி சொன்னார். அந்த ஆசீர்வாதம் விசுவாசத்தை கீஸ் மைட் லார்ட், அதான் அப்புறம் அவன் விசுவாசித்த அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். அவன் ஆண்ட சொன்னபடியே என்ன பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் சொன்னார். அது அப்படியே நடந்து இல்லையா? அருமையாக தேவைத்தனவை அது. அப்போது உங்களோட அபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபு ஆசீர்வதித்தார். யாராவது வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ண முடியுமா? அப்படி எந்த விஞ்ஞானி எண்ணியிருக்காங்களா? இல்லை. பூமியின் மணலை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், அப்புறம் அவங்கள பேசுகிறார் தேவன். வானத்தை என்ன கொடுமா? முடியாது, எண்ண முடியாது. அதை விட உன்னை ஆசைப்பட்டான். அவன் விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அவனுக்கு என்ன செய்யுது? பூமி தாங்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதம் அவரு கொடுத்தார். அப்போ அதுதான் ஆண்டு சொல்கிறார், இந்த நாளிலே எரேமியா 29:10 நீங்கள் எதிர்பார்க்க முடிவை நான் உங்களுக்கு கொடுக்க முடிக்கி உங்கள் பேரில் அறிவன் கத்த சொல்கிறார். தீமைக்கல்ல பாது. ஆண்டு ஒரு வார்த்தை பேசுமா தீமையே வராது, அது சமாதானமாக தான் இருக்கும். மனிதன் பேசுகிறலாம் தீமை தான் வரும், சமாதானத்துக்கு குறை வரும். ஏன்னா அதுதான் ஆண்டு எல்லாவற்றையும் செஞ்சுட்டார். எல்லாம் நல்லது 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 நல்லதுன்னு கேட்டார். மனிதனை உருவாக்கின மனசாகப்பட்டார். ஏன்னா மனிதனுடைய இதயமானது மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. அது அறியத்தக்கவன் யார்? அதனால் மனுஷன் ஆலோசனை கேட்காதுங்க, மனுஷன் ஆலோசனை கேட்காதுங்க. ஏசு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்க. ஏதாங்க சொன்னார். ஆனால் அவருக்கு எல்லாம் இல்லை, ஒரு குறைவு ஏற்பட்டது. அவங்க எதிர்பார்ப்போடு மரியாள்கிட்ட பண்ணாங்க. இந்த அம்மா ஏதாவது நல்வார்த்தை சொல்லுவாங்களான்னு பண்ணாங்க. அப்போ மரியாள் சொன்னாங்க, நீங்கள் ஏசியிடம் போய் சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி செய்யுங்க. அவர் சொல்கிறது மரியாதை சொல்கிறது, அவர் என்ன செய்யுங்க. அதன்படி அவங்க செய்தாங்க. அங்கே என்ன நடந்து பார்த்தீங்களா? ஆசை காலியாக இருந்துக்கிட்டாரு. அந்த கச்சாடி நினச்சி பார்த்துக்குமா, தண்ணி நினைக்கல, அது ராசாசம் நினச்சிருக்கேன். தண்ணி அது மாறிட்டு, அதை தண்ணீர் நிரப்புவது தான் தண்ணின்னு தெரியும். முன்பு குருக்களுக்கு தண்ணி தெரியும், அது ராசாசமானு தெரியல. அதுதான் அந்த வார்த்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அது எல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கும், அற்புதமாக இருக்கும். மரியாள் சொல்லிட்டாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிற வாத்தியம் செய்யுங்க. ஏசு என்ன சொல்ல செய்யுங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறங்க, ஏசு என்ன சொன்னால் செய்யுங்க. சொல்லும் போது அங்கே என்ன இருக்குது? தண்ணீர் நிரப்புன்னு தான் தண்ணீர் தெரியும், முன்பு கொடுக்குறவர்களுக்கு தண்ணி தெரியாது. அது ராசரம் மாற்றிட்டு. அப்போ ஆண்டோட வார்த்தை இப்படி செய்யும்போது அங்கே என்ன நடக்குது? அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்குது. அதைத்தான் ஆண்டு சொல்கிறார் எரேமியா 29:10 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவில் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு எதுவான நினைவுகள். தீஸ் மைட் லார்ட் ஓ கமா சமானா ரீக்கரவசியா. அது ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக செபிக்க போகிறேன். ஆவாஸ் 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய அவருடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளியிட்டார். தீர்க்கதரிசி தான் தேவனுடைய வாயாக இருக்கிறாங்களே, வசனம் சொல்லு, வேதம் சொல்லுது. அப்போ தீர்க்கதரிசி எல்லா ரகசியத்தையும் ஆண்டு வெளிப்படுத்தி பேசுவார். இந்த ஊழியத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறார், அதை உறுதிப்பட இருக்கிறார். அதே போல் அவர் கொண்டு பேசுகிறார். என் மகனை கேள், என் மகளை கேள், நீ கலங்காத, நீ பயப்படாத, செய்வதினால என் செய்வனை செய்து என் வாய் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா?
செய்வின ஆவி குறித்து பயப்படாங்க. ஏண்டா என்னாகும் 23 இருத்தும் இல்லை, யாக்கோபுரம் அந்தர்வாதம் இல்லை, குறி சொல்லும் இல்லை, பயப்படாத. நீ செய்வதனால வாய் பேச முடியுங்கிறியா, அந்த செய்வினை கட்ட அறுத்துட்டேன் சொல்லுகிறார். ஒரு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி 3 வருஷமாக ஜெபிக்கிறாங்க. இப்போதே அந்த அவங்களுக்கு கற்பப்பையில் கற்பம் தரிக்குது, குழந்தை பிறக்குது. ஒரு வீடு வாங்க வேணும்னு நினைக்கிறாங்க, இதுவரை வாங்க முடியல. எந்த வீடு கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேணுமோ அந்த வீடு வாங்குவீங்க. 8 மாதங்கள் வீட்டில் ஒரு தொழில் மிக பிரசித்தி பெற்ற தொழிலாக மாறப்போகுது. இதை கண்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. சுவிசேஷ வேலை செய்யணும் என்று விருப்பப்படுறாங்க. அவளுக்கு தான் சொல்கிறாள், நீ சுவிசேஷ வேலை செய்ய வேண்டாம், ஏன்னா சபை ஊழியம் செய்ய. நீ சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டாம், சபை ஊழியம் செய்ய. அதுதான் தேவிச்சுதான் சொல்கிறார். இனி கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் ஒரு மலையை பற்றி அப்பால் போகும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படா நிச்சயம். அசுத்தாவிக்கு பயந்து ஒரு ஓடுறாங்க, வீட்டை விட்டு அசுத்தாவிக்கு பயந்து ஓடுறாங்க. நீ அசுத்தாவி பயந்து ஓடாத. அசுத்தாவி இயேசுவின் நாமத்தை அழித்து ஜெபம் பண்ணு, அது ஓடிடும். நீ பயப்படாத என்று சொல்கிறாங்க. பெரிய சுதந்திரத்தை நான் வைத்திருக்கிறேன். என்ன பெரிய சுதந்திரம் எதிர்பார்த்து ஒரு வீட்டுக்கு கிடைக்க போகுது. 8 மாதத்துக்குள்ளே கிடைக்கும். அது எதிர்பாரா சுதந்திரம். அதை கண்டு அவங்க ஆச்சரிடுவார். ஒரு கொடிய காரியங்கள் உலகத்தில் வருங்காலம் நடக்கப் போகுது. இதை நீங்கள் கண்டுக்கொள்ளுங்க. மிகாவேல் தேவதூதன் இந்த வார்த்தை சொல்கிறார். பெரிய பெரிய கட்டடங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வரும். இதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆடுகள் மந்தையில் சிதறது போல அநேக மந்தைகள் ஆடுகள் சிதறிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உலகத்தில் வருகிறது. இந்த வருஷத்தில் என்ன ஆண்டு சொன்னார், அதை அவர் செய்வார், செய்து விட்டார். ஒரு விழா ஒரு வீட்டில் நடக்க போகுது, ஆசீர்வாதமான விழா. இதை கண்டு நம்ம சந்தோஷப்படுங்க. ஒரு அற்புதம் இல்லை, அற்புதம். எந்தெந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ இதுவரை நடக்கல என்று கவலைப்படுறீங்க. அதான் ஆண்டு சொன்னார், எரேமியா 29 நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேர் நான் நினைவுகளை அறிவேன் எனக்கு. அது தீமைக்களை சமாதானம் அது கொடுப்பார். ஒரு 10 மாதத்துக்குள்ள வீட்டில் எதிர்பாரா நடக்கும். ஒரு வயிற்று வலினால கொஞ்ச நாளாக ஒரு கஷ்டப்படுறாங்க. இந்த நாளும் தான் வயிற்று வலி இருக்காது, இடுக்கலை, சரீரத்தை இடுக்கலை ஒரு பலவீனம் இருக்குது, அதை தாங்க முடியல. இடுக்கலை இருக்குது சரீரத்தை, அது தன்னாலே போகுது. ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று 3 வருஷமாக ஒரு செபிக்கிறாங்க. எந்த தொழில் நீங்கள் செய்ய வேண்டுமோ அது கொடுப்பார், கொடுத்து விட்டால் நல்ல தொழில் செய்வீங்க, ஆசீர்வாதமான தொழில் செய்வீங்க. அறுவடைக்கு ஆயுதம் வச்சாச்சு. உங்கள் தொழில் நீங்கள் ஆரம்பித்து நிறைவு தொழில் வேலை செய்வாங்க. அது ஆண்டவர வார்த்தை. ஒரு மகனை இழந்து விட்டோமே, என்ன செய்வது கவலைப்படுறாங்க. என் மகனை இழந்து விட்டோம் என்று கவலைப்படுறாங்க. நீ கவலைப்படாது, உன் துக்கம் சந்தோஷம் மாறும். காரணம், நான் அந்த மகனை குறித்து உனக்கு பல தடவை சொன்னேன், அவன் மனம் திரும்பலை சொன்னேன். அதனால அந்த சம்பவம் நடந்து. என்னை கவலைப்படாத. கத்தாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தனித்தனியாக ஆசீர்வை. இந்த ஊழியத்துக்காக ஒரு செவிங்க, தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக உதவி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எரேமியா 29 உறுதிப்படுத்தி விட்டார் என்ற நம்பிக்கொண்டு. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர், ஓச்சி.
இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், ஆம்பத்தூர் ஊர்ச்சி, சென்னை 53.